நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஐப்பசி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். பட் ஐப்பசி மாதம், இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் 18/10/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது. பட் ஐப்பசி 4ஆம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார். பட் ஐப்பசி 14ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் ஐப்பசி 22ஆம் நாள் சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள், பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் ஐப்பசி 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 29 பௌர்ணமி, அன்னாபிஷேகம். சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க. ராகு எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க. பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார். பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக, இந்த உளவியல் ரீதியாக ஒரு 60% பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் 12 ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வீர தீர மிதுன ராசி நேயர்களே, ஆமாம், உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 2ஆக பிரிச்சுக்கலாம். அந்த மாதத்தை ஐப்பசி 15, ஐப்பசி 15க்கு மேலே, ஐப்பசி 14 தேதிக்கு மேலே உங்களுக்கு உத்தியோகம் தேடி வரும். உத்தியோகத்தில் தொழில் பண்ணுறவங்க, தனியாக தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, இந்த கைவினை தொழில் பண்ணுறவங்க, இந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பட் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, பிரிண்டிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த புதன் காரகத்துவ தோல் சார்ந்த நிபுணத்துவம் வச்சுருக்கிறவங்க, பெல்ட்டு தயாரிக்கிறவங்க, இது எல்லா தொழிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேலே உத்தியோகம் உங்களை தேடி வரும். நாம் போயிட்டு ஒருத்தவங்கிட்ட வேலை கேட்டு அவங்ககிட்ட வந்து இன்கம் கிடைக்கிறத விட நம்மளை தேடி வந்து உத்தியோகம் இப்போது தேடி வரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம் நீங்கள். பட் பெரிய பெரிய முதலீடுகள் உங்களை நோக்கி வரும். ஆமாம், முதலீடுகள், இன்வெஸ்டர் உங்ககிட்ட வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்க பார்த்தீங்களா, இந்த விளம்பரதாரர் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு இந்த வண்டி வாகன சேர்க்கிறவங்க, ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த நடத்துனர், இந்த டிரைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் இந்த கைத்தறி நெசவாளர்கள் இருக்கலாம், இந்த ஹேண்ட்லூம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வருமானங்கள் குறைவாகத்தான் இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் சகோதர சகோதரி உறவுகளால் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த 10 பேர் வச்சுட்டு குடிசை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பெருசாக ஹோப் பண்ணுறதுக்கு இல்லை, சரிவிகிதமாகத்தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. பட் இந்த ஆட்டோ, ரிக்ஷா, இந்த 3 சக்கர வாகனங்கள் வச்சுட்டு பண்ணுறவங்க, இந்த குப்பை வண்டி தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வந்து அப்படியே நிதானமாக இந்த மாதத்தை கடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லப்படுது. பட் பிள்ளைகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆவாங்க. பட் ஐப்பசி 15 தேதிக்கு மேலே அவங்கக்கிட்ட இந்த மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது.
பட் ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாருக்கும். இந்த மாதத்தில் இன்னொருத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, எம்டி செக் கொடுக்கக்கூடாது. பத்திரம் பாண்டு நீங்களாம் ரிஜிஸ்டர்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அந்த வரிகள் எல்லாம் படிக்கணும், படிச்சுட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் திருமண வாழ்க்கை ஏற்கனவே நான் ரொம்ப ஏஜ் பர்சனாக இருக்கேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தான் கொடுக்கப்படுது. 35+ இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் திருமண வாய்ப்புகள் கூடுவதற்குண்டான சாதகமாக கிரகங்கள் இங்கே ஒத்துழைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி சனி பகவான் இங்கே வக்கரகதியாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ரெகுலஸ் ஆகிறதுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இங்கே டைவர்ஸை நோக்கி போகிறது என்னுடைய கணவனும் மனைவி நாங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், இருந்தாலும் பிரிவினைகள் கால சூழ்நிலை எங்களுக்கு பிரிவினை ஆக்கிடுமா அப்படின்னா இப்போ ஒரு மனமாற்றம் வரும், பேசி நீங்கள் தீர்த்து கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கையில் யூட்டன் ஆகலாம் அப்படின்ற ஒரு விதி இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. அதை சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 10ல் ராகு இருக்கிற வரைக்குமே எந்த தொழில் போனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரலை, இந்த தொழில் செய்கிறதா அந்த தொழில் செய்கிறதா, ஏற்கனவே செஞ்ச தொழிலில் இன்னும் நிறைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். இருந்தாலும் இந்த அலைச்சல்கள் இந்த ராகு இருக்கிற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் ஏதாவது ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நம்மளுக்கு லாட்ரி பிஸ்னஸ் கிடைக்குமா, புதையல் கிடைக்குமா, திடீர்னு எங்கன்னா பணம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு வக்கரமானது கொடுத்துடும். பட் இருந்தாலும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் வரணும்னு சொல்லிட்டு மனசில் நினைங்க, அதுவே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு நடக்க போகிறது. பட் இந்த மாதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு 80% கூடுதலான வருமானங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் சுய தொழில் பண்ணுறவங்க, சிறு குறு தொழில் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பான என்ன, லாபம் வரலனாலும் பரவாயில்ல, நஷ்டம் வராத அளவுக்கு உங்களுடைய கைவினை பொருட்களினுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. பட் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். பட் பிள்ளைகள் கொஞ்சம் சுற்றுலா செல்லணும்னு நினைப்பாங்க, டூர் போகணும்னு நினைப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆமோதிங்க. பட் இந்த மாதத்தினுடைய வெற்றி கூடுதல் வெற்றியாக கொள்ள உங்களுக்கு எப்பயுமே கால பைரவரனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி கொடுக்க போகிறது. அம்பாள் செங்கேணி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். வாழ்க வாழ்க வாழ்க.